ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். ஆனா 2025ஆம் ஆண்டு 3 முறை பயிற்சி ஆகிறார். இதை அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குரு பகவான் இயல்பை விட வேகமாக ராசிகளை கடந்து செல்வார். 2025ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியானார். இதற்கு பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறாருங்க. பின்னர் மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவார். ஜோதிடத்துல நவ கிரகங்கள்ல மிகவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்கு மிக்க கிரகமாக குரு பார்க்கப்படுறார். இவர் ஒருவருக்கு ஞானத்தையும் நிதி நன்மை சந்தான யோகத்தையும் தரக்கூடியவர். மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. நவ கிரகங்கள்ல முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான். ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடுபலன்கள் குறைந்து நட்பலன்கள் மிகும். எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம். குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்று போற்றப்படுகிறார். நவ கிரகங்கள்ல ஒருவருக்கு இருக்கும் குரு பகவான் நவ கிரகங்கள்ல ஒருவராக இருக்கும் குரு பகவான் என்னும் பிரகஸ்பதி 4 வேதங்கள் 64 கலைகள் ஆகியவற்றையும் அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுகிறார். சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால் குரு பகவானை ராஜகிரகம் என்றும் சொல்வதுண்டு. ஒருவரின் வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும், கல்வியில சிறந்து விளங்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றால் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று நல்ல நிலையில இருக்க வேண்டும். குரு பகவானின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் வியாழக்கிழமைகள்ல முழு பக்தியுடன் வழிபட்டால் குருவருள் மட்டுமில்லாம திருவருளும் கிடைக்கும். குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டுமின்றி மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்ய வேண்டும். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட குரு பகவான் பார்வைக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே எப்பொழுதுமே எல்லா ராசிகளுக்கும் குரு பயிற்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவின் பார்வையால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில துலாம் ராசிக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோங்க. துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துச்சுக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண
சோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க. துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் ஒரு சில கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, என்னோட வாழ்க்கை நிலை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. அதனால நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் கண்டிப்பா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி மூலமாக துலாம் ராசிக்காரங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை அடைய போறீங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்றார். 12 ராசிக்குமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. இதனுடைய பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது வரக்கூடிய நாட்களில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் கிடைக்காம இருந்தது. இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாகவும் குருவுடைய அதிசார பயிற்சியின் மூலமாகவும் உங்களுக்கு பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாத அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் வந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அடைய போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது MBA படிச்சிருப்பீங்க, MCA படிச்சிருப்பீங்க, 2 டிகிரி படிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே வேற வழியே இல்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பிடிக்காத அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு IT ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க சாமி, வாய்தா மேல வாய்தா போயிட்டு இருக்கு. வக்கீலுக்கு தான் நாங்க பல லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்கோம். கேஸ் 10 வருஷமா போகுது, 20 வருஷமா போகுது, 30 வருஷமா போகுது, கேஸ் முடிஞ்ச பாடே வரமாட்டேங்குது சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விரைவில் சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் நிறைய பதவி உயர்வு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமா இருக்கும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி
நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அப்படி அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுடுறாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்த ராசி யாருன்னா 12 ராசியில் நம்பர் 1 ராசினா அது வந்து துலாம் ராசிக்காரங்க தான். ஏன்னா கடந்த காலம் அப்படிங்கிறது அந்த காதலில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள், நான் சொல்கிறத கேட்கணும் நீ சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் வந்து சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோல் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற கேஸ்டா இருக்கு, நல்ல வசதி இல்லை, நல்ல வேலை இல்லை, ஏதோ ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியலையே, எல்லாரும் சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் இப்போ போய் ஒரு துலாம் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத துலாம் ராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இந்த சுக்கிர பயிற்சி மூலமாகவும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாகவும் குருவுடைய அதிசார பயிற்சி மூலமாகவும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம்ங்கிறது வரப்போகுதுங்க. இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் மோசமான நிலையில ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி இந்த சுக்கிர பயிற்சி மூலமாகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. உங்க வாழ்க்கை துணையை வந்து நல்லா வச்சுக்க போறீங்க. இந்த பயிற்சி வந்து வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமே மாற்றக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுக்கு இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் அடைய போகிறீங்க. அலுவலகத்தில் அனுகூலமான சூழல் நிலவும், உடனிருப்போர் ஆதரவு ஊக்கம் தருவாங்க. மேல் அதிகாரியிடம் பேசும்போது பணிவே நல்லது. இடமாற்றம் பதவி மாற்றம் வந்தால் தவிர்க்காமல் ஏற்பது நல்லது. பணத்தை கையாளும் பொறுப்பில் கவனச்சிதறல் கூடாது. வீட்டில் விசேஷங்கள் வர தொடங்கும். விலகியிருந்த நட்பு முறமும் வீடு தேடி வரும். யாரிடமும் கடுஞ்சொல் பேச வேண்டாம். குழந்தைகளால் பெருமைகள் சேரும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் உருவாகும். செய்யும் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் அவசரம் வேண்டாம். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம்
அரசியல்வாதிகளுக்கு அனுகூல காற்று வீசும். சிலருக்கு பதவி பாராட்டுகள் கிட்ட வாய்ப்புண்டு. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு எதையும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்தால் உயர்வுகளுக்கு உத்தரவாதம் உண்டு. சினிமா நாடகம் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு முயற்சிகள் பலன் தரும். மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்களுடைய அறிவுரைகளை அவசியம் கேளுங்க. இரவில் அதிக நேரம் விழித்திருப்பதை தவிர்த்துருங்க. உடல் நலத்தில் அல்சர் அலர்ஜி ஒற்றை தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகரை வணங்கி வர வாழ்க்கையில் வளம் உண்டாகும். குறைவில்லாத நன்மைகள் கிடைக்குங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.